ஸோ லெக்சர் நம்பர் 17ல ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் சாப்டர். ஸோ லாஸ்ட்டாக டான்சிங் ரோஸ் பார்த்தோம். அதாவது கைனெட்டிக் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி இன் ரோலிங் மோஷனில் பார்த்தோம். ரோலிங் மோஷனில் என்ன பார்த்தோம்னாப்பா, இது வந்து சம் ஆஃப் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் நமக்கு ரொட்டேஷனல் மோஷன். கரெக்டாக ரொட்டேஷனல் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதில் நம்ம பார்த்தபோது, ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இல்லைப்பா. ஸோ ஆஃப் எம் வி சிஓஎம் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களாப்பா, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்டு. நமக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் நம்ம போட்டிருப்போம். ஒமேகா பியூர் ரோலிங்காக இருக்குது. சரிங்களா, என்ன ரோலிங்? இப்போ நமக்கு பியூர் ரோலிங்காக இருக்குது அப்படின்னா பியூர் ரோலிங் அண்டு பிளாட்ஃபார்ம் ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் விசிஓஎம் ஈக்குவல் டு விடி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா விஆர் இருக்குது. திஸ் விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. therefore இதுலேருந்து ஒமேகா ஈக்குவல் டு விசிஓஎம் பை ஆர். ஓகேங்களா, ஒன்லி எதுக்கு மட்டும்தான்ப்பா? பியூர் ரோலிங் மட்டும்தான். If you substitute the formula, you get half m v com squared. ஓகேங்களாப்பா, ப்ளஸ் ஆஃப் ஐ வந்து எம்கே ஸ்கொயர்டு, ஒமேகா வந்து விசிஓஎம் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ தட் ஃபார் ஆன்சர் என்ன வருப்பா? ஆஃப் எம் விசிஓஎம் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா, ஸோ 1 + k squared by r squared, that k squared by r squared is beta. k squared by r squared is beta. ஓகேங்களாப்பா, ஸோ திஸ் பீட்டா k squared by r squared. ஓகேங்களா, சரி. இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ இதில் நான் லாஸ்ட் கிளாஸில் இதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ இப்போ அப்போனா அந்த டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜியில் பீட்டா வராது. ஆனால் அந்த டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜியில் 1 + பீட்டா வரும்னு நம்ம சொன்னோம். அப்போ இதில் பீட்டா வரலன்னா 1, இதில் பீட்டா வரும் 1 + பீட்டா அப்படின்னு. அதே மாதிரி ரொட்டேஷ்னல் பை நீங்கள் டோட்டல் போட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களாப்பா, ரொட்டேஷ்னலில் பீட்டா வரும், டோட்டலில் 1 + பீட்டா வரும். ஓகேங்களாப்பா, அதே மாதிரி ரொட்டேஷ்னல் பை டிரான்ஸ்லேஷன் எகெயின் பீட்டா வரும். சரிங்களாப்பா, ஆர் டிரான்ஸ்லேஷன் பை ரொட்டேஷன் போட்டிங்கன்னா நமக்கு 1 / பீட்டா வரும். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரோலிங் மோஷனில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸில் இந்த ஃபார்முலாஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம டான்சிங் ரோஸை கரெக்டாக பார்க்கணும். சரியா, சரி. இப்போ நம்ம பீட்டா வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிச்சிங்களேன். அதுக்கு தான் நான் பீட்டாவை சில புக்கில் நான் சொன்னேன் இல்லையா, 1 + k squared by r squaredனு எடுத்திருப்பாங்கப்பா சில புக்கில். பட் நான் அதை அப்படி எடுக்கலை. ஏன் நான் சொல்கிறேன் பாரு, k squared by r squared தான் நம்ம பீட்டான்னு எடுத்திருப்போம். கரெக்டாப்பா, k squared by r squared தான் பீட்டான்னு எடுத்திருப்போம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ரிங் எடுத்துக்கோ. சரிங்களா, ரிங்குக்கு நம்ம பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரிங்குக்கு சரிங்களா, ரிங்குக்கு பீட்டா வேல்யூ. இப்போ கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனப்பா நம்ம நடத்திருக்கோம் இல்லையா. கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், மொத்த மாசையும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனில் வச்சு we can easily find out the moment of inertia. சென்டர் ஆஃப் மாஸில் வைக்கக்கூடாது, ரேடியஸ் ஆஃப் கைரேஷனில் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. மொத்த மாசையும் பாயிண்ட் மாசம் மாற்றி ரேடியஸ் ஆஃப் கைரேஷனில் வைக்கணும் அப்படின்னு. சரிங்களா, திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இந்த அது வந்து ரூட்டை தூக்கு ஸ்கொயராக இருக்கப்பா, மறந்து போச்சே. ஸ்கொயர் தூக்கு ரூட்டாக இருக்கா இல்லையா. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், சரிங்களா. ஸோ ரிங்கு பீட்டா, ஸோ பீட்டாக்கு ரிங்கு பீட்டா ஃபார் ரிங் கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. ஸோ கே வேல்யூ மாசத்துக்கு ரூட்டாக இருக்கு. வெரி குட் சஞ்சய், இல்லையா பீட்டா ரிங்கு. ஸோ என்ன பண்ணணும்ப்பா நம்ம அப்படின்னா, கேயோட வேல்யூ மாசத்துக்கு ரூட்டாக இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஐ வந்து ரிங்குக்கு வந்து எம்ஆர் ஸ்கொயரு, ரிங்குக்கு மாசத்தூக்கி ரூட்டாக இறக்குனா ஆன்சர் வந்து 6 இல்லைப்பா, அப்படிதானப்பா? சரிங்களா, ஞாபகம் இருக்குல்ல. ஐ ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்ப்பா, ஐஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்டு. ஸோ ரிங்குக்கு வந்து எம்ஆர் ஸ்கொயர்டு வரும் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்டு. எம் கேன்சல் ஆனால் ஸோ கே ஸ்கொயர்டு வந்து ஆர் ஸ்கொயர்டு வந்துடும், இதுவும் ஆர் ஸ்கொயர்டு வந்துடும். இப்போ கேன்சல் ஆனால் என்ன ஆன்சர் என்னப்பா வந்துடும்? 1 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போது ரிங்குக்கு பீட்டா வேல்யூ வந்து 1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கேன்சல் பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஐ வில் கிவ் யூ ஐடியா, ஷார்ட்கட் டு ரிமெம்பர், ஈஸிலி ரிமெம்பர். என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு இதுலேயும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்குங்களா. சரிங்களாப்பா, ஒவ்வொரு இதுலேயும் என்ன ஃபார்முலா இருக்குது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்குல்ல, எங்கே பாருங்க. இப்போ ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? எம்ஆர் ஸ்கொயர்டா. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? எம்ஆர் ஸ்கொயர் பை 2வா. அதாவது
ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர், அதெல்லாம் ஞாபகம் இருக்கலப்பா. ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த டிஸ்க் அண்ட் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். அந்த ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா. டிஸ்க்குக்கு ரிங்கு இல்லைன்னா இதுக்கு ரிங்குக்கும் இதுக்கும் அப்ளிகபிள்னா ஹாலோ சிலிண்டர், கரெக்ட். இது சாலிடு சிலிண்டர், ஓகே, ஆர், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு ஸ்பியர். சாலிடு ஸ்பியர் சாலிடு ஸ்பியருக்கு என்ன வரும்னா 2/3 mr², கரெக்டாப்பா. ஹாலோ ஸ்பியருக்கு வந்து அதிகமாக இருக்குமோ, இப்போ இது 2/5 வரும், இது 2/3 வரும். 2/3 mr². ஞாபகம் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா? எஸ் 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 சார், ஓகே. அப்போ என்ன பண்ணுங்க, இதில் பீட்டா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பீட்டானா என்ன, k²/r². பீட்டானா என்ன, k²/r². ஸோ இப்போ நீங்கள் கே ஸ்கொயர்டு எப்படி வரும்னா நீங்கள் போட்டுக்கலாம் I/m அப்படின்னு வரும், அப்படிதானப்பா. ஏன்னா I = mk², k² I/m போட்டுக்கலாம். போட்டால் லேட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், பீட்டா ஆஃப் ரிங்கு கேட்டாங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்குல்ல, அதில் அந்த mr² கோஎஃபிஷியன்ட். இப்போ ரிங்குக்கு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. அப்போ பீட்டா வந்து 1 ரிங்குக்கு, சரிங்களா. அடுத்து பீட்டா வந்து டிஸ்க்கு வந்து இந்த mr² கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், 1/2 வரும். இப்போ 1/2. அடுத்து பீட்டா வந்து சாலிட் ஸ்பியருக்கு mr² கோஎஃபிஷியன்ட் அப்போ என்ன வரும்னா 2/5 வரும், ஓகேங்களா. அப்போ பீட்டா வந்து ஹாலோ ஸ்பியருக்கு அப்போ என்ன ஒரு mr² கோஎஃபிஷியன்ட் 2/3. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல, சரியா. இப்போ ஒரே இதில் ரெண்டு படிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா, கிளியரா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பீட்டா கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த பீட்டா வேல்யூஸ். அப்போ பீட்டா யாருக்கு அதிகமாக இருக்கு, இப்போ பீட்டா யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களாப்பா. சார் பீட்டா வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ரிங்குக்கு. ரிங்கு ஆர் நம்ம என்ன சிலிண்டர்ப்பா, ஹாலோ சிலிண்டர். ரிங்கு ஆர் நமக்கு ஹாலோ சிலிண்டர், ரெண்டுக்குமே ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு அப்புறம் யார் அதிகமாக இருக்காங்கப்பா, டிஸ்கா. டிஸ்கப்பா 1.5, இது வந்து 0.5வா, ஓகே. இது நமக்கு என்னப்பா 0.6 வருது, சாலிட் ஸ்பியர் வருதாப்பா. 0.4 அது 0.4 தான் வருது. இது என்ன வருது, இதுதான் 0.67 வருது, அப்படி தானேப்பா. இப்போ ஹாலோ ஸ்பியர் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா, இதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இவ்வளோ இப்படி இருக்கீங்களா, இது மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையிலே. ஆமாம் சார் இருக்கும் சார், அப்படி சார் இப்படி சார். சரி, பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர், கரெக்டா. ஹாலோ ஸ்பியர் ஏன்னா இதோட வேல்யூ வந்து 0.67 வருது இல்லையா. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னா, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ வந்து 0.67. இதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா டிஸ்க்கு, ஓகேவா. டிஸ்க்கு இல்லைன்னா நம்ம என்ன என்ன இது சாலிடு சிலிண்டர். எபோட் ஓன் ஆக்சிஸ். அண்ட் ஃபைனலாக தான் பீட்டா வந்து யார் கம்மியாக இருக்குப்பா, பீட்டா வந்து சாலிட் ஸ்பியருக்கு தான் கம்மியாக இருக்கு. பீட்டா யார் கம்மியாக இருக்கு, சாலிட் ஸ்பியருக்கு தான் கம்மியாக இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஆர்டர், ஓகே. டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஆர்டர், ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ பீட்டா எப்படி கண்டுபிடிச்சலாம், mr² கோஎஃபிஷியன்ட். ஸோ மணிகண்டன் சார் டேக் k²/r² பீட்டா, but some books take 1 + k²/r². ஸோ நீங்கள் புக்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஓகேவா. எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா ஈஸினஸ்க்காக, அதனால இப்படி நம்ம கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கலாம், ஓகே. கிளியர் 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 சரி, புரியுங்களாப்பா. இப்போ நமக்கு ஓகேங்களா, எழுதிங்களா, ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேஷியோ போடலாமா. இப்போ நம்ம ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ரேஷியோ போடுவோமா, பண்ணிக்கலாமா, ஒரே நிமிஷம். ஓகேப்பா, கவனிங்க எல்லாரும். ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி இல்லைப்பா. ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி பை டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி போடுறோம்னு வச்சுக்கோப்பா. டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி அதை ரிங்குக்கு போட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா ரேஷியோ, என்னப்பா வரும் ஆன்சரு சொல்லுங்க பாப்பா வேகமா. ரிங்குக்கு என்னப்பா ஆன்சர் வரும், டிரான்ஸ்லேஷனல் பை டோட்டல் ஃபார் ரிங்குக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்லேஷனில் பீட்டா வராது, ஸோ 1.
டோட்டலில் பீட்டா வரும். ஸோ 1 + பீட்டா. ஓகேவா? ரிங்குக்கு என்னப்பா பீட்டா வேல்யூ 1. ஸோ ஆன்சர் என்னப்பா 1/2. டக்குன்னு போட்டுடலாம்ப்பா. புரியுதா இல்லையா? இதுவே உங்களுக்கு அது தெரியலன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை போட்டு அதை டெரைவ் பண்ணி கேன்சல் பண்ணி டேக் டைம்யா. ஓகேவா? அப்போ நமக்கு கொஸ்டின் போடுவோமா? ரிங்கு அது மாதிரி அப்போ எல்லாமே நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியுது. சரிங்களா? சரி, அப்போ கொஸ்டின் போடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்குங்க. என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். என்னப்பா ஆன்சர் வரும்? இதெல்லாம் பாருங்க, டக்குன்னு சொல்லிடுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். ம். சில பேர் டி சொல்லியிருக்கீங்க, சில பேர் பி சொல்லியிருக்கீங்க. ம். ஓகே. ஓகே, ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னப்பா மற்றவங்களாம் என்னையா என்ன கேட்டிருக்காங்க? டிரான்ஸ்லேஷன் பை டோட்டலா? டிரான்ஸ்லேஷனில் பீட்டா வராது. டோட்டலில் 1 + பீட்டா வரும். பீட்டா யாரோடது? பீட்டா வந்து சாலிட் ஸ்பியருக்கு. சாலிட் ஸ்பியரோட பீட்டா வேல்யூ எவ்வளோ? சாலிட் ஸ்பியருக்கு வந்து 2/5. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது 7/5 வரும். ஸோ மேலே போச்சுன்னா 5/7. ஆன்சர் பி அப்படின்னு சரட்டுன்னு அடிச்சிடலாம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டைம் மிச்சமாகும்யா. சரியா? புரியுதாலப்பா? ஈஸி. புரிஞ்சவங்க ஹை தூக்கம் சார். ஆமாம் சார், ஈஸியாக இருக்குது சார், டக்குன்னு அடிச்சிடலாம் சார். 5/7. எஸ். நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது, ஃபஸ்ட்டு பேட்சுக்கு எடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சீரியஸாக. ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ இந்த டான்சிங் ரோஸ் உள்ளார வந்துச்சோ அப்போவே ஈஸியாக போயிடுச்சு. சரியா இல்லையா? அடுத்த கொஷின். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் டோட்டல் தான் அதிகமாக இருக்கும். டோட்டல் தானே அதிகமாக இருக்கும். டோட்டலில் ரொட்டேஷனல் ஃப்ராக்ஷன் கேட்குறேன். இஸ்டாண்ட இந்த ரிங் டிஸ்க் ஏதோ ஒரு பால் ரோல் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ பியூர் ரோலிங். எஸ், திஸ் இஸ் ஃபார் பியூர் ரோலிங். எஸ், கரெக்ட். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ வருது, சி வருது, நிறைய ஆன்சர் வருது. சரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன் கேட்குறாங்கப்பா. ஸோ ஃப்ராக்ஷன் அதாவது ரொட்டேஷனில், ஓகே, டோட்டலில் ரொட்டேஷனல் ஃப்ராக்ஷன் அப்படி தானே? டோட்டல் தானே அதிகமாக இருக்க போகுது. அப்புறம் நமக்கு பீட்டா பை என்ன வரும்? பட் இஸ் ஆஸ்கிங் k² / r² கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டா பை 1 + பீட்டான்னு வரும் அப்படிதானே? பீட்டா வந்து k² / r² பை இதுக்கு 1 + k² / r² வரும் அதுதானப்பா? இப்படி போட்டோம்னா ரொட்டேஷனலில் டோட்டல் ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ என்ன வரும் நமக்கு? மேலே வந்து k² / r² இருக்கு. k² / r². கீழே வந்து 1 + k² / r². ஸோ 1 + k² அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? k² + r² பை நம்ம r² எழுதிக்கலாம். அப்போ r² கேன்சல் ஆனால் ஸோ k² / k² + r² அப்படி தானப்பா? ஆப்ஷன் சி வருதோ? ஆப்ஷன் சி வருதோ? k² / k² + r². எஸ், ஆப்ஷன் சி வருது. ஆப்ஷன் சி வருது. கரெக்டா? ஆப்ஷன் சி வருது. சரிங்களாப்பா? ஆப்ஷன் சி வருது, k² / r². சரிப்பா. k² சார் ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா? இஃப் எனிதிங் பாசிபிள் k² / r². இதே ஆப்ஷன் நாங்கள் வந்து சில பேர் வந்து சார் அவங்க வந்து நாங்கள் இப்படி போட்டோம் சார், டோட்டல் பை kr போட்டுட்டோம் சார். பாப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, டோன்ட் டூ திஸ். சரிங்களா இல்லையா? இப்போ நம்ம 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிறது தான் நம்ம போட முடியும். இப்படி போயிட்டு நம்ம 70
அப்படிதானப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? 70 100 அப்படின்னு போட முடியாது. அதனால அப்படி பண்ணாதீங்க. யூ டோன்ட் டூ திஸ். சரியா இல்லையா? ஸோ நம்ம இப்படி பண்ண வேணாயா. நீங்கள் டோட்டல் எனர்ஜியில் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் எவ்வளோ, டோட்டல் எனர்ஜியில் ரொட்டேஷனால் வரக்கூடிய எனர்ஜி எவ்வளோன்னு தான் பார்க்கணும். சரியா? ஓகேவா? கிளியராப்பா? நான் சொல்கிற விஷயம் புரியுதா? மாற்றி போட்டுறாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துடும். சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பத்தியா இல்லை எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்? இது வந்து 3வது மறுபடியும் திரும்ப மேபி பழைய கொஸ்டினாக இருக்கலையா? இப்போ கூட ஜேஇயில் கேட்டிருந்தாங்கயா. என்னப்பா ஆன்சரு? இவ்வளோ நேரம் எடுத்துக்கூடாது. ஓகே. என்ன ஆன்சர் வருதுப்பா? சார் சாலிட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ கேட்குறாங்க? ரொட்டேஷ்னல் பை டோட்டல் கைனடிக் எனர்ஜி டோட்டல் கேட்குறாங்க. ஸோ ரொட்டேஷ்னல் பை ரொட்டேஷ்னலில் பீட்டா வரும், டோட்டலில் 1 + பீட்டா வரும். ஓகேங்களாப்பா? இது யாருக்குன்னா சாலிட் ஸ்பியருக்கு. ஸோ பீட்டாங்கிறது சாலிட் ஸ்பியர்களப்பா 2/5, இது 1 + 2/5. ஸோ ஆன்சர் போட்டிங்கன்னா 2/5 / 7/5. ஆன்சர் 5 கேன்சல் ஆச்சுன்னா 2/7. அவ்வளோதான். ஓகேவா? ஆன்சர் வந்து 2/7. ஆன்சர் வந்து 2/7. அதுதான் சொல்கிறேன் தேவி பிரியதர்ஷினி. ஸோ ரொட்டேஷ்னலில் தான் எவ்வளோன்னு பார்க்கணும், டோட்டலில் தான் ரொட்டேஷன் பார்க்கணும். ரொட்டேஷனில் எவ்வளோ டோட்டல்னு பார்க்க முடியாது. அது எப்படி? அதுதான் சொல்கிறேன், 100 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர 70 மார்க்குக்கு 100 மார்க்குன்னு பார்க்க மாட்டீங்களே. கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? சரி, ஓகேவா? அது இல்லாமல் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்னால் எப்படி பார்க்கும்? ஃப்ராக்ஷன்னா ஒன்லி டிவைட் மட்டும் தான் ஃப்ராக்ஷனாப்பா. ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்ன்னு ஏதாவது மேக்ஸில் படிச்சிருக்கீங்களா? ஃப்ராக்ஷன்னா இப்படி தான் சார் இருக்கும் சார், அது வந்து லெஸ் தென் 1 இருக்கும் அப்படின்னு இருக்காப்பா. இது இனி மேக்ஸில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இனி ஜேஇ ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா வாட் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து லெஸ் தென் 1. ஓகே. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து லெஸ் தென் 1. ஓகேவா? லெஸ் தென் 1 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். ஆமாம், அப்படி இருந்தால் தான் லெஸ் தென் 1 வரும். ஆமாம், நியூமரேட்டர் கம்மியாக இருந்தால் தான் லெஸ் தென் 1 வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தாம்மா. ஏன்னா நமக்கு இப்போது ஃப்ராக்ஷனில் இப்போ நமக்கு வந்து டோட்டல் பை நீங்கள் ரொட்டேஷனல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கிரேட்டர் தென் வந்துடும். கரெக்டு தானே? கிரேட்டர் தென். அப்போ நம்ம டிஃபால்ட்டாக எதுக்கு போகணும்னா இதுக்கு தான் போகணும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க அப்படின்னு. சரிங்களா? ஓகே. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லா இடத்துலையும் வராது. மோஸ்ட்லி நீங்கள் கன்ஃபியூஷன் ஆன ஸ்டேட்டுக்கு நீங்கள் இதுக்கு போயிடலாம், லெஸ் தென் 1 போயிடுங்க. ஓகேப்பா, கவனிங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். சிலிண்டர் ஆஃப் இதே கொஸ்டின்ப்பா ஒர்க் எனர்ஜி பவர்லையும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் நடத்துகிறேன், நீங்கள் கவனிங்க. இதே கொஸ்டின் சேம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவரில் இருக்கும். ஒரே ஒரு லைன் தான் இங்கே சேஞ்சு. நீங்கள் தெளிவாக படிக்கணும்ப்பா கொஸ்டினை மட்டும். சரியா இல்லையா? ஏன்னா a solid cylinder 3 kg is rolling sir அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு லைன். அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இதே கொஸ்டினை ஒர்க் எனர்ஜி பவரில் மூவிங்னு கொடுத்துருப்பான், இல்லைன்னா ஸ்லைடிங்னு கொடுத்துருப்பான். புரியுது? ஒரு வார்த்தை தான் சேஞ்சு. மூவிங் ஸ்லைடிங்னு போட்டால் ஒர்க் எனர்ஜி பவர் லெசனாக போயிடும். புரியுதுங்களா? ரோலிங்னு போட்டதுனால இப்போ இந்த லெசன் நம்ம படுக்க போகிற வேகமாக எக்ஸாம் ஹாலில் போட்டுருப்போம். அதனால் இந்த வார்த்தையில சம்டைம் கவனிக்க மாட்டோம். சில டைம் நம்ம ஒர்க் எனர்ஜி போல நல்லா போட்டு பார்த்துருப்பீங்க, சரி அதுதான் கேட்டுருக்காங்க போலன்ட்டு போட்டு போயிடுவீங்க. அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம் பிகிலு. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு, சாலிட் சிலிண்டர் ரோலிங் நாட் ஸ்லைடிங். ஸ்லைடிங்க்கும் ரோலிங்க்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சரி. ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வித் வெலாசிட்டி வந்து 4 m/s. ஓகே. ஸோ நமக்கு என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில், ஓகேங்களாப்பா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில்
ஒரு சாலிட் சிலிண்டர் வந்து ரோல் ஆகிட்டு வராப்புல, சாரிங்க, சாலிட் சிலிண்டர், இந்த ரோடர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரோடு போடும்ல, இந்த மாதிரி அந்த சிலிண்டர், இந்த சாலிட் சிலிண்டர் என்ன பாருங்க, இந்த சாலிட் சிலிண்டர் வந்து என்ன ஆகிட்டு வருது, ரோல் ஆகிட்டு வர்றாப்புல, டிரான்ஸ்லேட்டும் ஆகுது, ரோல் ஆகிட்டு வர்றாப்புல, அப்படி வந்துட்டு இருக்காப்புல. எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்காப்புல அப்படின்னா 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்துட்டு இருக்காப்புல. எங்கே வந்து கொலைடு மோதுறாப்புல, யாரை மோதுது அப்படி, நல்ல கொஸ்டின்ப்பா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வந்து மோதும் போது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங்கில் மோதுதான். அப்போ ஸ்ப்ரிங் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, ஓகேங்களா, ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங். அப்போ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஓகேவா, ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா கே. இதோட கே வேல்யூ வந்து 200 நியூட்டன் பர் மீட்டர், அதாவது ஸ்டிப்னஸ். மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக ரோல் ஆகி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுப்பா, ரோல் ஆகி வந்துட்டுக்கப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணும், ஓகேங்களா. எது வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன்னாப்பா என்ன, எதை மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் சொல்லுவீங்க, எப்போ கம்ப்ரெஸ், கண்டிப்பாக ரோல் ஆகி விட்டுருக்கு, ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கு. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பா, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் சொல்லுவீங்க, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் கம்ப்ரெஷன், எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் கம்ப்ரெஷன். வெரி குட் அன்பு செல்வன், வெரி குட், கரெக்ட், யூ காட் அ பாயிண்ட். சரிங்களாப்பா. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், திஸ் இஸ் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் வச்சுக்கேன். திஸ் இங்கே இருந்துச்சு, இங்கே வந்திருக்கு, திஸ் இஸ் அ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் வச்சுக்கேன். அந்த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுவோமா, மேக்ஸிமம் மேலே போயிட்டே இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் போகும்போது வெலாசிட்டி ஜீரோ. சரியா, வெலாசிட்டி ஜீரோ, எஸ், வெலாசிட்டி ஜீரோ. அதே தான் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன்ல கண்டிஷன் என்னன்னா வெலாசிட்டி ஜீரோ. ஒர்க் எனர்ஜி போகலாம், சரியான லெசன்பா, பயங்கரமான லெசன். வெலாசிட்டி வந்து என்னதுன்னா நமக்கு ஜீரோ, மேக்ஸிமம் கம்ப்ரெஷன்ல வெலாசிட்டி வந்து ஜீரோ. வெலாசிட்டி ஜீரோங்கிறதுனால கைனடிக் எனர்ஜி ஜீரோ, வெலாசிட்டி ஜீரோங்கிறதுனால கைனடிக் எனர்ஜி ஜீரோ, ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ. ஓகே, சரி. இப்போ நமக்கு நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. தட் இஸ் நோ ஃப்ரிக்ஷன்லாம் இல்லை, சரிங்களா. ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா we can apply law of conservation of mechanical energy. we can apply, இதை படிச்சிருப்பீங்க ஒர்க் எனர்ஜி போல, we can apply law of conservation of mechanical energy. law of conservation of mechanical energy apply பண்ணலாம். what is law of conservation of mechanical energy? sir, initial kinetic energy plus initial potential energy equal to final kinetic energy plus final potential energy for system. சரிங்களாப்பா. இங்கே யாரை சிஸ்டம்னு எடுத்துக்க போகிறோன்னா, யார் இருக்காங்க, ஸ்ப்ரிங் சிஸ்டம். யார் எடுத்துக்க போகிறோம், அந்த சாலிட் சிலிண்டரையும் சரிங்களாப்பா, ப்ளஸ் ஸ்ப்ரிங்கையும் எடுத்துக்க போகிறோம், சரிங்களாப்பா. இங்கேயும் சாலிட் சிலிண்டர் ப்ளஸ் ஸ்ப்ரிங்கை தான் நம்ம சிஸ்டம்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக ரோல் ஆகிட்டு வரும்போது ரோலிங்கில் இருக்குது, இனிஷியலாக ரோல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குப்பா. வாட் இஸ் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னாப்பா, சரிங்களா, ரோலிங்கில் இருக்க இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ், ரோலிங்கில் இருக்க கைனடிக் எனர்ஜி அப்படின்னா நமக்கு ஆஃப், அப்படிதானப்பா, ஆஃப் mvcom ஸ்கொயர்ட் 1 + பீட்டா. இது வந்து ரோலிங்கில் இருக்க கைனடிக் எனர்ஜி. அடுத்து ஸ்ப்ரிங்குக்கு இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி இருக்குமா, நீ யோசிச்சு பாரு. இந்த இடத்துல ஸ்ப்ரிங் அப்படியே தான் இருக்கு, அதுக்கு கைனடிக் எனர்ஜிலாம் கிடையாது. ஸோ ஸ்ப்ரிங்குக்கு கைனடிக் எனர்ஜி கிடையாது, ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ. இது கைனடிக் எனர்ஜி பார்ட்டு. ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கணும், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியில நிறைய டைப் இருக்கு. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சார்ஜினால வரக்கூடியது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருந்தால் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், ஓகேப்பா. எலாஸ்டிக் ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஒர்க் நடக்குதுன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பட் இங்கே இந்த ரோல் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது சர்ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ சர்ஃபேஸில் இருக்கிறதுனால இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோ. ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகாமல் இருக்குது, அப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ. அப்போ ரெண்டுக்குமே பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, ரெண்டுக்குமே என்ன கிடையாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. நான் தான் சொன்னேன், ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்போ வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுது, கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆயிடும். ஸ்ப்ரிங்கும் ரெஸ்ட்ல தான் இருக்கும், சிலிண்டரும் ரெஸ்ட்ல தான் இருக்கும்.
ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து 0. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, மறுபடியும் சிலிண்டர் வந்து எங்கே தான் இருக்குன்னா சர்ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஆனால் ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்போ கம்ப்ரஸ் ஆயிருந்தா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் கே எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர், ஆஃப் கே எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர். சரிங்களாப்பா, ஆஃப் கே எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர். சரிங்களாப்பா, இது வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக. இதுவே நீ எக்ஸாம் ஹால் என்ன பண்ணணும் சார், ரோலிங் ஆகிட்டு வரும்போது அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, கைனடிக் எனர்ஜி, அதாவது ரோலிங் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி டியூ டு ரோலிங் இருக்குமா, அது போய் என்ன அந்த கைனடிக் அந்த எனர்ஜியை வச்சு தான் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணுதா. ஓகே, எது வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணுது, எலாஸ்டிக் 0 வர வரைக்கும். அப்போ எல்லா கைனடிக் எனர்ஜியும் எந்த எனர்ஜியை சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை சேஞ்ச் ஆகிடும். ஒரே பாயிண்ட்டை முடிச்சிடலாம்யா, ஒரே பாயிண்ட்டை சீரியஸாக முடிச்சிடலாம். எல்லா கைனடிக் எனர்ஜியும் என்ன எனர்ஜியாக மாறிடும், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். திஸ் இஸ் தி கன்வர்ஷன், கரெக்ட். யூ கேன் டைரக்ட்லி டயக்ராம் வரைஞ்சி இது வரைஞ்சி அது வரைஞ்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். சரியா, அப்போ இதுலேருந்து எல்லாமே போட்டுடலாம்ப்பா. அப்போ தட் ஃபார் ஆன்சர் வந்து மாஸ் வந்து எவ்வளோ கேஜிப்பா, ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 kg. ஸோ மாஸ் வந்து 3 kg. வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4, அப்போ 4 ஸ்கொயர்டு. ஓகேங்களாப்பா, 1 + பீட்டா. பீட்டா வந்து சிலிண்டரு, சாலிட் சிலிண்டர் யாரோட வந்துன்னா டிஸ்கோடது. சாலிட் சிலிண்டர் வந்து டிஸ்கோடது. டிஸ்க்கு வந்து 1/2. ஓகேப்பா, டிஸ்க்கு வந்து 1/2. அதுக்கப்புறம் ஆஃப் இன்ட்டு கே வந்து 200. எக்ஸ் மேக்ஸ் தான் கொஸ்டின். கே வந்து 200, எக்ஸ் மேக்ஸ் தான் கொஸ்டின். எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர். ஓகேப்பா, ஸோ அப்போ நமக்கு இந்த ஆஃப் கேன்சல் ஆகிடும். சரிங்களாப்பா, அப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கலாம், வேறு என்ன ஆன்சரு. ஸோ 3 இன்ட்டு இங்கே 16, 1 + 1/2, 3/2 ஈக்குவல் டு 200, 2 8. ஓகேங்களாப்பா, 2 8 இங்கே எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர்டாப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ப்பா, இங்கே வேணால் ஆச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 50 4s are 100. ஸோ 1 2s are 2, 25s are 50, 25 2s are 50. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இந்த பக்கம் 9 இருக்குது, இந்த பக்கம் 25 வந்துடும். இது ஈக்குவல் டு எக்ஸ் மேக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேப்பா, இப்போ தட் ஃபார் எக்ஸ் மேக்ஸு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸோ 3/5. ஸோ 3/5 எவ்வளோ வரும்னா 0.6 மீட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாப்பா, 0.6 வந்துச்சாப்பா, 0.6 வந்துச்சாப்பா. ஆப்ஷன் பி வந்துதா, ஆப்ஷன் பி, இங்கோட ஆப்ஷன் பி. வெரி குட்பா. Clear students? That answer? Yes sir. அவ்வளோதான்ப்பா. அன்பு செல்வன், அன்பு செல்வன், ஆல்ரெடி டோல் இல்லையா, ரோலிங்கோட கைனடிக் எனர்ஜி ரோல் ஆகிட்டு தானே வருது. ரோலிங்கோட கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் இப்போதான் டெரிவேஷன் போட்டோம்ப்பா. நீங்களே நேற்று கிளாஸ் வந்தீங்களா, 1 + பீட்டா, இது இப்போ தான் டெரைவ் பண்ணோம். இப்போ கூட இப்போ வந்தோடனே எழுதுனே ரோலிங்கோட கைனடிக் எனர்ஜி. ஓகேவா, ஒன்லி டிரான்ஸ்லேஷன்னாப்பா 1 + பீட்டா வராது, புரியுதாப்பா. ரொட்டேஷனல்னா பீட்டா வரும், ரோலிங்னா 1 + பீட்டா. ஏன்னா ரெண்டையுமே ஆட் பண்றதா ரோலிங். டிரான்ஸ்லேஷனல் + ரொட்டேஷன். இதுவே ஒர்க் எனர்ஜி பவர்ல என்ன ஒர்க் எனர்ஜி பவர்ல இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஒர்க் எனர்ஜி பவர்ல இந்த இடத்துல என்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும் சொல்லுங்க பாப்பா யாராவது. ஒர்க் எனர்ஜி பவர்ல என்ன வரும், இந்த சேஞ்சில் என்ன வரும் இந்த இடத்துல ஒர்க் எனர்ஜி பவர்ல அந்த லெசன்ல. இப்போ இதுவே அந்த சிலிண்டர் வந்து ஸ்லைடிங்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த 1 + பீட்டா வராது, அவ்வளோதான். இந்த 1 + பீட்டா வராது, அவ்வளோதான். வெறும் ½ mv² தான் வரும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். It is also good question. A disc of radius 2 meter, mass வந்து 100 kg, roll on horizontal floor, its center of mass as feet. Center of mass as feet 20 cm/s. How much work is needed to stop it? How much work is asking work. நான் சொன்ன மாதிரியே இந்த கைனமேட்டிக்ஸு, ஓகேங்களா, லாஸ் ஆஃப் மோஷனு, ஒர்க் எனர்ஜி பவரு எல்லாத்தையும் இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணும். அதே மாதிரி தான் திரும்ப ஒர்க் கேட்குறாங்க. சரிங்களாப்பா, ஒரு டிஸ்காப்பா, ஒரு டிஸ்க் வந்து என்ன ஆகிட்டு வருதுன்னா ஹரிசாண்டல் ஃப்ளோரில், ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில் ஸ்லைட் ஆகலை. நான் திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறேன், ஒரு டிஸ்க் வந்து ரோல் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா லீனியர் வெலாசிட்டி ஒன்று, ரொட்டேஷனல் வெலாசிட்டி ரோல் ஆகிட்டு வருதா. திஸ் லீனியர் வெலாசிட்டி ஒன்லி கிவன் 20 cm/s. ரோல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. வந்தோடனே என்ன ஆகிட்டு தான்ப்பா, எவ்வளோ ஒர்க் பண்ணி இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது,
எவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இதை நம்ம என்ன பண்ணிடணும்ப்பா, ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிடணுமா, ரோலிங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி எல்லாம் 0 ஆகிடும் இல்லைப்பா. ஓகேங்களா, ஒர்க்கு. அப்போ வெலாசிட்டி 0னா கைனடிக் எனர்ஜி 0. அப்போ சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா இல்லையா, ஒமேகாவும் 0. அப்போ ரோலிங் கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடும். இங்கே ரோலிங் கைனடிக் எனர்ஜி இருக்கும், இங்கே ரோலிங்கோட கைனடிக் எனர்ஜி இருக்கும். எஸ். அப்போ இங்கே ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இங்கே படிச்சிருக்கீங்க. ஒர்க்கையும் கைனடிக் எனர்ஜியும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? எஸ். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா, ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Work done by all forces equal to change in kinetic energy. He is asking work. So final kinetic energy minus initial kinetic energy. But this final kinetic energy is 0 because stop ஆயிடுச்சு. Initial kinetic energy வந்து due to rolling, not translating, not rotating. இது rolling. Half minus mv squared 1 plus beta. சரிங்களாப்பா. ஸோ -1/2. வாட் இஸ் மாஸ்? ஸோ மாஸ் வந்து 100 kg 10^2. PCOM வந்து 20 cm/s. 20 cm/s. 20 ஸ்கொயர்டு இன்டூ 10 சீனா 10^-2பா. சீனா 10^-2. அதை நான் ஸ்கொயர் பண்ணணும். 10^-4 வரும். ஓகேங்களா, இன்டூ 1 + பீட்டா. பீட்டா யாருக்கு? டிஸ்க்குனா 1/2. சரிங்களாப்பா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஃபைனல் ஆன்சரு, சரிங்களாப்பா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, என்ன பண்ணலாம்ப்பா, இதை 1 2 சார் 2, இது 10 2 சார் 20ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 2, ஒரு 3, ஒரு 4, அது அவ்வளோதான். 10லாம் கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிறது இங்கே 2. ஸோ 2 × 3/2. ஸோ ஆன்சர் வந்து 3. ஆன்சர் வந்து 3 ஜூலோ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. பேர்லயே இருக்கு ஒர்க் எனர்ஜி தியரம்னு. ஒர்க் ஈக்குவல் டு எனர்ஜி. என்ன எனர்ஜி? கைனடிக் எனர்ஜி. பேர்ல இருக்குல்ல. அப்படின்னா நீ என்ன பண்ணு, ஒர்க் எனர்ஜி தியரம்னு படிக்காத, ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்னு படிச்சு வச்சுக்க. சரியா? சரி, ஓகே. ஆன்சர் வந்து 3 ஜூல். ஆன்சர் வந்து 3 ஜூல். அடுத்த கொஸ்டின் புரிஞ்சுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் எனக்கு புரிஞ்சு சார் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பா. A solid cylinder of mass 2 kg and radius 50 cm, roll of an inclined of an inclined. Good question. Okay, question. That's a good question. A solid cylinder of mass 2 kg and radius 50 cm, rolled upon an inclined plane of angle of inclination. The center of mass of the cylinder has paid 4 m/s. Distance traveled by the cylinder on the inclined surface. என்ன ஆகுதுன்னா, ரோல் ஆகுதான்ப்பா, ரோல் அப்பு. திஸ் இஸ் மெயின். பார்த்த வேர்டு முக்கியம். ரோலிங் அப்பு, மேலே ரோல் ஆகுறாப்புல ஒரு இன்க்ளைன்டு பிளேன். அப்போ வெஜ்ஜு இன்க்ளைன்டு பிளேனில் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரியில் யார் ரோல் ஆப்ல? சாலிட் சிலிண்டர் வந்து, இந்த சாலிட் சிலிண்டர் வந்து ரோல் அப். அப்போ டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன், ரோல் அப். ஓகே ஓகே. த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஸ் அ ஸ்பீட் இஸ் கிவன். சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, VCOM கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். அப்போ இங்கே வரைக்கும். அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன பாயிடும்? அப்படிங்கிங் மேக்ஸிமம் பாயிண்ட் வெலாசிட்டி என்ன பாயிடும்? 0 ஆயிடும். இப்படிதானப்பா, மேக்ஸிமம் பாயிண்ட் வெலாசிட்டி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு 0 ஆயிடும். ஒன்லி என்ன எனர்ஜி மட்டும்தான் இருக்கும்? ஒரு ஹைட்டு போயிருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இஸ் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல். திஸ் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. திஸ் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களாப்பா? ஓகேங்களாப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? கணிப்போமா? ஓகேப்பா. இங்கே
நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் சார்? there is no friction. ஓகேங்களா, நோ ஃப்ரிக்ஷனு. அப்போ we can apply law of conservation of energy. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இடத்துல வெலாசிட்டி கொடுத்துட்டு சரியா, இன்னொரு இடத்துல வெலாசிட்டி கேட்குறான். நல்லா கவனிச்சுங்க. ஒரு இடத்துல வெலாசிட்டி கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வெலாசிட்டி கேட்குறான், இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்க்கும்போது இந்த எக்ஸ் மேக்ஸ் கேட்டானா, இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துருப்பான், அதை வச்சு எக்ஸ் மேக்ஸ் கேட்பான். இல்லை இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துருப்பான், அதை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பான். இப்போல்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன், இந்த ஒர்க் எனர்ஜி பவர், இந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. யூ கேன் அப்ளை பண்ணலாமா லா ஆஃப் கன்சர்வேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒரு இடத்துல வெலாசிட்டி கொடுத்து இன்னொருத்தர வெலாசிட்டி கேட்குறான், ஒரு இடத்துல வெலாசிட்டி கொடுத்து இன்னொருத்தர டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான், ஒரு இடத்துல வெலாசிட்டி கொடுத்து இன்னொருத்தர டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ஏதாவது கேட்குறான்னா அப்ரோச் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. பட் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணணும்னா அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கூட அவங்களோட ஒர்க்கு ஜீரோவாக இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் ஒர்க் எனர்ஜி போல படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன், சரியா இல்லையா? அது அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஒர்க்கு ஜீரோவாக இருக்கணும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சரியா, விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஏர் டிராக், அந்த மாதிரி அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கு ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் அப்ளை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு இடத்துல கைனடிக் எனர்ஜி இருந்து இன்னொரு இடத்துல கைனடிக் எனர்ஜி ஜீரோ வருதுன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்ரோச், உன்னோட அப்ரோச் தான் மெயின். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணுறது இருக்குல்ல எக்ஸாம் ஹாலில், அதுதான் மெயின் இல்லையா? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், சரியாப்பா? இது நமக்கு இனிஷியல் பொசிஷனு, இது நமக்கு ஃபைனல் பொசிஷனு. ஸோ இனிஷியல் பொசிஷனில் எனக்கு இந்த இடத்துல சர்ஃபேஸில் இருக்குது, இப்படி தானேப்பா? அப்போ சர்ஃபேஸில் இருக்கும்போது எனக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆயிரும்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆயிடும். எனக்கு என்ன எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்னா, ரோலிங் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், ரோலிங் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அடுத்து இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹைட்டில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன எனர்ஜி இருக்கும்னாப்பா, கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகிடும் மேக்ஸிமம் ஹைட்டில். எனக்கு ஒன்லி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். தட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு எம்ஜிஹெச், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எம்ஜிஹெச், ஓகேவா? ஸோ வி கேன் அப்ளை. இங்கே வந்து இது வந்து இந்த இதில் வந்து ரஃப்பாக இருக்குது அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல அவங்க, சரிங்களா இல்லையா? ஓகேப்பா. ஸோ ஆனால் இனிஷியலாக ரோல் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரோல் ஆகுது அப்படின்னா தட் இஸ் எனி டார்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோல் அப் ஆன இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஓகே நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. சாரி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பிகாஸ் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்படிதானப்பா? ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ரோலிங் கைனடிக் எனர்ஜி என்னப்பா? ஆஃப் mvcom squared 1 plus beta. Initial potential energy 0, final kinetic energy 0, initial potential mgh, அப்படிதானப்பா? mgh. இப்போ நம்ம m கேன்சல் பண்ணிட்டோம்னா ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா வருது? h is equal to vcom squared by 2g into 1 plus beta வருதாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாயா? இந்த ஃபார்முலா எங்கே பார்த்த மாதிரி இருக்கு உனக்கு? ஞாபகம் இல்லை? ஞாபகம் இல்லை? கைனமேட்டிக் பாரு, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம் பாரு. இது எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு? எதுக்கு இந்த டயக்ராம், இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு? யூ கேன் ஈஸிலி ரைட் டவுன் திஸ் ஃபார்முலா. ஹவு சார்? சார் நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம், இந்த மேக்ஸிமம் ஹைட்டு போகுதுன்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஹைட்டு இன் கைனமேட்டிக்ஸ்? டு யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? u squared by 2g, u squared by 2g. ஸோ இது ஒன்லி டிரான்ஸ்லேஷன். அப்போ ரொட்டேஷனல் வரும்போது, ரோலிங் வரும்போது என்ன ஆகுது பாரு? ரோலிங் வரும்போது எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் வந்துடுது? எக்ஸ்ட்ரா வந்து 1 plus பீட்டா வந்துடுதுங்க தங்கம். திஸ் இஸ் இன் த ரோலிங், திஸ் இஸ் ஒன்லி ஸ்லைடிங், திஸ் இஸ் ஒன்லி ஸ்லைடிங். அதாவது நமக்கு ஒன்லி டிரான்ஸ்லேஷன், இந்த நாட் ஸ்லைடிங், டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் வந்துச்சுனாவே அந்த ரோலிங்னால, அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போயிடும், சரிங்களாப்பா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? therefore அந்த h, அந்த distance traveled என்ன பண்ண நமக்கு? what is vcom squared? vcom squared என்ன? 4. ஓகே 4. vcom squared வந்து 4 squared, அப்போ 4, g வந்து 10 வச்சுக்கலாம்.
இல்லைப்பா ஜி வந்து 10 தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன 1 + பீட்டா. பீட்டா யாருப்பா? சிலிண்டரு. சிலிண்டர்னா டிஸ்க்கு. இல்லைப்பா ஆன்சர் என்னப்பா வருது? 16/10 × 3. ஸோ 1 + 1/2 அப்பா. சாரி 3/2. ஆ ஸோ 1 2 சார் 2, 8 2 சார் 16. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 சார் 8, 5 2 சார் 10. ஸோ அப்போ நமக்கு 12/5 வருது. ஸோ ஆன்சர்ப்பா ஸோ 2.4 ஆகும். 2.4 வருதோ? 2.4 மீட்டர். 2.4 மீட்டர். 2.4 மீட்டர். 2.4 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. பட் இஸ் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஓகே. இஸ் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. எஸ் கரெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஹெச்சுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இது நமக்கு டிஸ்டன்ஸு, இது ஹெச். ஓகே, ஹெச் வந்து 2.4 மீட்டர் வருது. இது நமக்கு ஹெச், இது நமக்கு டீட்டா. டீட்டா வந்து 30 டிகிரி. இது நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படிதானப்பா? எஸ். இது நமக்கு டிஸ்டன்ஸ், இது நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு என்ன சைடு வேணும்? நமக்கு ஹைபோடனஸ் வேணுமா? நமக்கு ஹைபோடனஸ் வேணும். அப்போ சைன் டீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா sin 30 degrees equal to opposite side by hypotenuse. அப்போ therefore d is equal to h by sin 30. h by sin 30. So what is h? h வந்து நமக்கு 2.4. sin 30 எவ்வளோ? 1/2. மேலே போனால் 2.4 × 2 வருதாப்பா? 16/20 ஆப்பா. 2g விட்டுட்டோமா? ஆத்தாடி. எப்போ இங்கே 2 விட்டுட்டோமாப்பா? சாரிப்பா, 20 u²/2g. அப்போனா இங்கே வந்து /2 வருமாப்பா? /2 வரும். அப்போ நான் /2 போட்டுக்கிறேன். சரியா இல்லையா? அப்போ 2.4/2. இது sin 30 1/2. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2.4 மீட்டர். கரெக்டாப்பா? கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? டிஸ்டன்ஸ் வந்து 2.4. இது வந்து 1.2 மீட்டர் ஹெச். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2.4 மீட்டர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் சார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.4 சார். இஸ் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ், நாட் ஹைட். ஓகேப்பா. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து நமக்கு நாட் 1.2. ஹெச் தான் 1.2ல, டிஸ்டன்ஸ் வந்து 2.4 மீட்டர். அம்பிட்டு தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹெச் கண்டுபிடிச்சிடும். ஹெச் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரோலிங் ஆனா சார் v²/2g மட்டும் போட்டோம்னா அது நமக்கு ஒன்லி டிரான்ஸ்லேஷன். 1 + பீட்டா போட்டால் தான் வி கட் ஹெச். ஹெச்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா, ஒரே ஸ்டெப்லையும் போட்டுடலாம். சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆன்சர் என்னப்பா? அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். A small object of uniform density roll up a curved surface. Roll up a curved surface. Then initial velocity it reaches up to maximum height 3v²/g. The object is. இந்த வாட்டி curved surfaceல ரோல் ஆகுறாப்ல. curved surfaceல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், we don't know the object, small object, அந்த ஆப்ஜெக்ட் தான் தெரியலையா. ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகுறாப்ல. எவ்வளோ ஹைட் வரைக்கும் போறாப்லையா? மேக்ஸிமம் ஹைட் இஸ் கிவன் 3v²/4g. மேக்ஸிமம் ஹைட்னாவே நமக்கு அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0. ஓகே, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா பீட்டா கண்டுபிடிக்கணும். டான்சிங் ரோஸ். இஃப் யூ நோ த டான்சிங் ரோஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆப்ஜெக்ட். ஹெச் மேக்ஸ் இப்போதான் போட்டேன். ஹெச் மேக்ஸ் இப்போதான் நம்ம போட்டோம். ஹெச் மேக்ஸ் அவன் கொடுத்துட்டான். அவன் என்ன கொடுத்துருக்கான்? 3v² என்ன கொடுத்துருக்கான்? 4gன்னு கொடுத்துருக்கான். நமக்கு என்ன தெரியும்? ஹெச் மேக்ஸ் ரோல் ஆகுறதுனால v²/2g × 1 + பீட்டா. இதானப்பா ரோல் ஆகுறதுனால. அப்போ இதுதான் 3v²/4gன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு 3v²/4g தானப்பா? ஓகே,
அப்போ நமக்கு வி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இது 1, இது நமக்கு 2. ஸோ இப்போ 1 + பீட்டாஸ் ஈக்குவல் டு 3/2. சரிங்களாப்பா? அப்போ நமக்கு பீட்டாஸ் ஈக்குவல் டு 1/2ல 1 போச்சுன்னா அரை. ஸோ இப்போ அரைன்னா நமக்கு டிஸ்க்கு. என்னப்பா கரெக்டாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா? டிஸ்கா? கரெக்டா? ஆ, பீட்டா வந்து டிஸ்க்கு. ஆ, வெரி எப்படி நல்லா இருக்குல்ல கொஸ்டின்? செம கொஸ்டின். சரியா? டிஸ்க்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். கிளியர் கிளியர் கிளியர். ஓகேப்பா ஓகேப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ சம்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் வந்து நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு டேபிள் போட்டு வாங்கப்பா. ஐ நீட் அ டேபிள். ஓகே சார், வாட் டேபிள் சார்? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன டேபிள் எனக்கு தேவைப்படணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கே பீட்டா, ஓகே பீட்டா பீட்டா பீட்டாவோட வேல்யூ, ஓகேங்களா? 7 வரைக்கும் பீட்டாவோட வேல்யூ. அதுக்கப்புறம் 1 + பீட்டா வேல்யூ. ஓகேவா? 1/1 + பீட்டா வேல்யூ. ஓகேங்களாப்பா? பீட்டா பை பீட்டா பை பீட்டா பை 1 + பீட்டா. என்னப்பா அது? பீட்டா இன்டூ இல்லைனா 1 +, அதான் ரெண்டுமே ஒன்று தானே. 1 + பீட்டா. ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் அதே தான். இது வந்து 1/1 + பீட்டாங்கிறது டிரான்ஸ்லேஷன் பை ரொட்டேஷன் வரும். டோட்டல் வரும். அப்படிதானேப்பா? பீட்டா வந்து என்ன வரும்னா ரொட்டேஷனல் பை டோட்டல் வரும் இல்லைப்பா? ரொட்டேஷனல் பை டோட்டல் வரும். ஓகேங்களா? ஓகே. இந்த இது வந்து யாருக்கெல்லாம் போடணும்னா நமக்கு ரிங்குக்கு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிங்குக்கு ஆர் என்ன சிலிண்டர்? ஹாலோ சிலிண்டர். அப்புறம் என்ன ஸ்பியர்? அது செகண்ட் என்ன வந்துச்சு? பீட்டா வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன ஸ்பியருக்கு வந்துச்சுப்பா? ஹாலோ ஸ்பியர் இல்லைப்பா? ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர். அப்புறம் எனக்கு டிஸ்க்கு. டிஸ்க் ஆர் என்ன சிலிண்டர்? சாலிட் சிலிண்டர். டிஸ்க் ஆர் என்ன சிலிண்டர்? சாலிட் சிலிண்டர். ஃபைனலா சாலிட் ஸ்பியர். ஃபைனலா சாலிட் ஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் புட்டிங் த வேல்யூஸ். பீட்டா இஸ் அ 1. இங்கே நமக்கு ஹாலோ ஸ்பியருக்கு 2 ஹாலோ அதிகமாக இருக்கும், 2/3. சரிப்பா? இங்கே நமக்கு 1/2. இங்கே நமக்கு எவ்வளோ வரும்பா? நமக்கு 2/5 வரும். அப்படிதானப்பா? ஸோ நீங்கள் இதை வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஓகே. 2/3 இது வந்து 0.67 66ன்னு வரும். இது 0.5 இது 0.4 ஓகேங்களா? 0.4. ஓகேங்களா? அதாவது இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது இப்போ இது 100% வரும். அப்படிதானப்பா? இது வந்து 100% வரும். இது வந்து 67% வரும். இது வந்து 50% வரும். இது வந்து 40% வரும். அப்படிதானப்பா? அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியராப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்கப்பா? 1 + பீட்டா போடுறீங்கன்னு வச்சுக்கலாம்ப்பா. 1 + பீட்டா டேபிள் போடுறீங்கன்னா இங்கே 2 வரும். ஓகேப்பா? 2 வரும். இங்கே நமக்கு 1.67 வரும். ஓகேங்களா? இப்போ 1.67. இங்கே வந்து 1.5. இங்கே வந்து 1.4 வரும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. 1/1 + பீட்டா போடுறீங்கன்னு வச்சுக்கோ. யூ கேன் ஆல்சோ புட் 1/பீட்டா ஆல்சோ. 1/1 + பீட்டா அப்படின்னா இது 1/2 வருமாப்பா? அந்த மாதிரி போட்டு வாங்கப்பா. இங்கே வந்து என்ன வரும்? 1/2/3 வரும். 2/3 போட்டால் நீங்கள் 3/2 போட்டுக்கலாம். ஓகேதானப்பா? ஆனால் இது 1 எப்படி பார்ப்போம்னா 1 + பீட்டான்னு வருதுப்பா. அப்போ 1 + 1/2/3 வருமாயா? இல்லை இங்கே மாற்றி வருப்பா. நான் மாற்றி போடுறேன்னு நினைக்கிறேன். 1/1 + பீட்டா 1 தான். கரெக்டு தான். அப்போ 1/2 தான் வரும். கரெக்டு தான்ப்பா. இங்கே 1/2 தான். இங்கே என்னப்பா வரும் நமக்கு? சரிங்களா? ஸோ 1 + 2 இதை இதுலேயும் போட்டுக்கணும்ப்பா. 1 + 2/3 என்ன வரும்? 5/3 வரும். ஓகேவா? இதில் வரும் 1 + 1/2 3/2 வரும். இது 1 + இது வந்து 7/5 வரும். கரெக்டா? அப்போ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே வேல்யூ என்ன வரும்னா 1/1 + பீட்டா என்னப்பா வரும்? ஸோ இது 1/5/3 வரும். அப்போ நமக்கு 3/5 அப்பா இது. இது வந்து 2/3 வருமாப்பா? 2/3 ஆயா?
ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை என்ன ஆன்சர் பண்ணுங்களா? 5/7 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி பின்னாடி ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா இல்லையா? அப்புறம் பீட்டா பை 1 + பீட்டா, அதாவது பீட்டா இன்ட்டு 1/1 + பீட்டா. சரிங்களாப்பா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எதுவும் மல்டிப்ளை பண்ணணும்? பீட்டாவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 1/2 1/2 2/3 × 2/5 வரும். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா, இது வந்து 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/3 வரும். இதுக்கு எனக்கு இடம் பத்தலையா? இது போட்டுருங்க. அப்புறமா இது போட்டு வாங்க. நான் வந்து எங்கே யூஸ் ஆகுது நான் சொல்கிறேன். சரியா? டேபிள் மட்டும் போட்டு வாங்க. சரியா? சரி, ஓகேப்பா. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபைனல் டாபிக். This is a final topic on rolling motion. Okay, this is a final topic on rolling motion. Next topic. Write down rolling motion. Rolling motion. Just to give an introduction. Rolling motion on inclined. Rolling motion on inclined surface. Okay, va. Or rolling motion on wedge. The wedge மேல roll ஆகும். சரிங்களாப்பா? rolling motion on inclined surface or wedge. சரிங்களாப்பா? ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம்ப்பா. திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக். அவ்வளோதான், ஏன் முடிய போகுது லெசனு. சரியா இல்லையா? டாப்லிங் அது கவனிக்கிறவங்க கவனிச்சுங்க. இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. சரியா? ரொம்ப ரேரு. அது நம்ம அப்புறமாவோட பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த லாஸ்ட் டாபிக் லெசன் முடிஞ்சிடும். ஓகேவா? கவனிக்கலாமா? என்ன கொஸ்டின் சார் அப்படின்னா, ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஒரு போட்டி வைக்கிறாங்க. தட்ஸ் எ ரேஸ் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ரிங்கு. இப்போ ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர், அப்புறம் டிஸ்கு, சாலிட் ஸ்பியர். இது எல்லாரையுமே சரிங்களா ரிலீஸ் பண்ணுறாங்க அட் அ சேம் டைம். ரிலீஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரிலீஸ்டு அட் த சேம் டைம். ரிலீஸ்டு அட் த சேம் டைமில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போனா எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் 0, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டியும் 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி வச்சா யாருப்பா ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆவா? யார் ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆவாங்க? பாட்டம்ல யார் ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆவாங்க? யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆவாங்க? யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆவாங்க? ஃபர்ஸ்ட் ரீச் ஆவாங்க. இது ஸ்மூத்னோட வச்சுக்கலாம். ஸ்மூத்தா இருக்குன்னு கூட வச்சுப்போம். ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போனா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? டக்குன்னு யார் வருவாங்க? எப்போ வருவாங்க? ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியரா சாலிட் ஸ்பியரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சஞ்சய். அது எப்படி கொடுப்பாங்க? சரியா இல்லையா? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஹாலோ ஸ்பியரா சாலிட் ஸ்பியரா? கரெக்டாக சொல்லுங்கப்பா. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணுவாங்க ரேஸில்? சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிங் இருக்காங்கப்பல, ஹாலோ ஸ்பியர், டிஸ்கு, சாலிட் ஸ்பியர். இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணா உங்கள் ஸ்கூலில் நீட்டு ஜெய் நடத்துகிறாங்களாப்பா? யாராவது ஸ்கூலில் வந்து நடத்திட்டு இருக்காங்களாப்பா? எஸ் சார். உங்கள் ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்களாப்பா? இல்லை. உங்கள் ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்களாப்பா? நீட் ஜெய் யாராவது இருக்கீங்களாப்பா? இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் யாராவது இருக்கீங்களா? நீட்டும் நடத்துகிறாங்க சார். இல்லை, ஒன்லி ஸ்டேட் போர்ட். நோ சார். எஸ் சார். ஒரு சில ஸ்கூல் நடத்துகிறாங்க. பிரபு உங்கள் ஸ்கூலில் முடிச்சிட்டாங்களா இந்த லெசனு? இந்த லெசன் முடிச்சிட்டாங்களாப்பா? முடிச்சிட்டாங்க சார். அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்கப்பா? இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும்ல. இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா? சொல்லலை. ஓகே, சரி. யார் வின் பண்ணுவாங்க சார் அப்படின்னா? ஓகே ஓகே, ரிங்கம்மா. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஆலோஸ்வே தட் இட்ஸ் ரிங். சரி, ஓகேங்களாப்பா?
all round objects, all round objects, சரியா, hitting 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 the ground, hitting the ground at the same time, at the same time. என்ன சார் சொல்றீங்க சார், என்ன கதை விடுறீங்களா சார்? கதைலாம் விடல சார். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் தான் சொன்னேன்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பிசிக்ஸ் எடுக்கிறவங்கள, சரியா இல்லையா? வேகமா சாலிட் ஸ்பேர்னு சொன்னான்னு வச்சுக்கேன், மாட்டினா நம்ம கிட்ட, சரியா இல்லையா? ஓகேவா இல்லையா? வேகமா சாலிட் ஸ்பேர்னு சொன்னா நம்ம கிட்ட மாட்டினான், சரியா இல்லையா? அதனால எல்லா ரவுண்ட் ஆப்ஜெக்டும் ஹிட்டிங் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். என்ன சார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல ஸ்மூத்தா இருக்கிறதுனால, சரிங்களாப்பா, யாருப்பா அதிகமா ரோல் ஆவான்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே எல்லாருமே ஒரே மாதிரி ரோல் ஆவாங்களா, இல்ல யாருப்பா அதிகமா ரோல் ஆவாங்க? ஸ்மூத் சர்ஃபேஸ்ல யாரப்பா அதிகமா ரோல் ஆவாங்க? ஆமாம், மாஸ் சேம் தான், எல்லாத்துக்கும் மாஸ் சேம் தான், சேம் மாஸ் தான். நிக்கில் அடிச்சாங்க பார்த்தியா இல்லையா? ரோலே ஆகாது, சரியா இல்லையா? ஸ்மூத் சர்ஃபேஸ்ல அது ரோலே ஆகாது, சரிங்களா? அது ரோலிங்கே ஆகாது. அப்ப என்ன சார் ஆகும் சார்? ஒன்லி ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து, ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்லி ஸ்லைடிங், ஆல் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்லி ஸ்லைடிங், ஒன்லி ஸ்லைடிங். புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இருக்குல்ல, ரிலீஸ் பண்ணும்போது ரோலிங் மோஷனை ஸ்டார்ட் பண்ணி விடணும்ல, ரோலிங் மோஷனை ஸ்டார்ட் பண்ணிடும்ல, அந்த ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் வந்து இஸ் நாட் பாசிபிள். ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள், இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களாப்பா? எதுல? ஆன் ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஸ்மூத் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல ரோலிங் மோஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஆள் இல்லை தம்பி, சரியா? ஸோ ஒன்லி ஸ்லைடிங் மட்டும்தான் ஆகுது. இப்போ ஸ்லைடிங்க்கு மட்டும் ஆள் இருக்கா? இருக்கு. எம்ஜி சைன் டிட்டா, லாஸ் ஆஃப் மோஷன். டு யூ ரிமெம்பர் எம்ஜி சைன் டிட்டா? அவன் கூட்டிட்டு வந்துருவாப்ல, ஸ்லைடு பண்ணி கூட்டிட்டு வந்துருவாப்ல. ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை, புரியுதா? ரோலிங் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப எப்படி சார் பாப்போம்? ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம், சரியா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் லிசன் சொல்றது. அப்போ உங்க கொஸ்டின்ல இல்ல ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க, சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம், யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆவா? நீ முதல்ல கேட்க வேண்டிய கொஸ்டின், சார் ஸ்மூத்தா ரஃபா? ஸ்மூத்னா எல்லாம் ஒரே மாதிரி வரும், ரஃப்னா அதான் பார்க்க போறோம், இல்லையா? அப்போ நமக்கு இப்போ நீங்க ஸ்மூத்துக்குலாம் எடுத்துக்கலாம். ஐ எம் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம், ஐ எம் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஐ எம் டேக்கிங் ஒன் ரவுண்ட் ஆப்ஜெக்ட், எல்லாமே ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஐ எம் டேக்கிங் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இல்லை ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் அடிச்சுக்கிறேன். இது என்ன சர்ஃபேஸ்? ஸ்மூத் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ். சார் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும் சார்? சார் ஐ நோ சார், ஏ வந்து எம்ஜி சைன்டிடா. ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உனக்கு தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்லையா? இதுல எத்தனை பார்த்துருக்கோம் இது இந்த கிளாஸ். எம்ஜி சைன்டிடா, எம்ஜி காஸ்டிடாவை, இல்லை? சரியா இல்லையா? இங்கே நமக்கு நார்மல் ஃபோர்ஸ், சரிங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, சரியா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, சரிங்களா? இங்கே நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ், இங்கே நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ், சரிங்களாப்பா? ஆமாம், இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்லைடிங் ஆகும்னு எனக்கு தெரியும்பா. ஸ்லைடிங்கும் ஆகி ரொட்டேட்டும் ஆனாதான் எனக்கு ரோலிங், ஸ்லைடிங்கும் ஆகி ரொட்டேட்டும் ஆனாதான் எனக்கு ரோலிங். அப்போ ரொட்டேட் ஆகணும்னா டார்க் இருக்கணும். நான் என்ன பண்றேன், செக் பண்றேன். ஐம் செக்கிங் த நெட் டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ், ஐம் செக்கிங் த நெட் டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். அப்போ நெட் டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களாப்பா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் எல்லாமே பாஸ் ஆகுது. இந்த நார்மல் ஃபோர்ஸா இருக்கட்டும், நார்மல் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்ல, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் நார்மல் ஃபோர்ஸும் பாஸ் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் எம்ஜியும் பாஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நம்ம கண்டுபிடிக்க பாயிண்ட்ல பாஸ் ஆகுறதுனால, அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுறதுனால டார்க் ஜீரோ, டார்க் ஜீரோ. புரியுதாப்பா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க டார்க் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் டிரா பண்ணுங்க. அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுச்சு அப்படின்னா, இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா அதோட டார்க் ஜீரோ. அப்ப இங்க நெட் டார்க் வந்து நமக்கு ஜீரோ. அப்ப நெட் டார்க் ஜீரோங்கிறதுனால ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள். கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள்.
starting the rolling motion is not possible. ஓகேவா? அப்போ ஒன்லி என்ன மட்டும்தான் ஆகும்பா, அது ஸ்லைடிங் மட்டும்தான் ஆகும். அப்போ ஸ்லைடிங் ஆகுறதுனால இப்போ இது வந்து ரொட்டேஷனில் பார்த்தீங்களா, அப்போ நெட் ஃபோர்ஸ் பார்க்க போகிறேன். இப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய் பார்த்தேன்னா ஒய் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ நம்ம என்ன எழுதி விட்டுருவோம், n is equal to mg cos θ எழுதிட்டுருவோம். இது எப்பவுமே நம்ம எழுதுறது சரியா இல்லையா? சரிங்களா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் n is equal to mg cos θ எழுதிடுவோம். சரிங்களா? இந்த வரப்பா n equal to நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோப்பா. நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் வந்து ஒன்லி ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு, என்னது mg sin θ மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு mg sin θ. ஓகே, என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g sin θவா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g sin θ. அப்போ எல்லா ஆப்ஜெக்ட் இங்கே பாருங்க g sin θவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ தட் ஃபோர் இஃப் யூ டேக் ஆக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் ஃபார் ரிங் ஆர் ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க், ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஃபார் ஹாலோ ஸ்பியர், ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன் ஃபார் சாலிட் ஸ்பியர், யார் எடுத்துட்டாலும் ஜி சைன் டீட்டா தான். ஓகேவா? ஜி சைன் டீட்டா தான். ஸோ இது வந்து நமக்கு டீட்டா மாற போகிறது இல்லை, டீட்டா வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், ஜி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சலரேஷன் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சலரேஷன் தான். சரிங்களாப்பா? ஸோ இப்போ நான் என்ன கேட்டேன், டைம் தானே கேட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இருந்தால் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், இதில் நான் படிச்சிருப்பேன்ப்பா, நீங்கள் எடுத்து வேணால் திரும்ப போய் பாருங்கள். 1/sin θ, நான் டெரிவேஷன் போட்டிருப்பேன். 1/sin θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/gன்னு படிச்சிருப்போம். ஃபாலிங்காக இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஃபால் ஆகுதுன்னா 2h/g வரும் கைனமேட்டிக்ஸில். அதுவே இன்க்ளைண்டில் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, இன்க்ளைண்டில் ஃபால் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா sin θ வரும். புரியுதா? இது ஒன்லே ஃபாலிங்க்கு, அது இதில் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த டைமிங் இந்த ஃபார்முலா. இந்த டேட்டா வந்து மாறல, டீட்டா வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஹெச் வந்து கான்ஸ்டன்ட், எல்லாத்துக்குமே ஜியும் வந்து கான்ஸ்டன்ட். ரோல் ஆகலை அப்படின்னா டைம் வந்து சேமு. டைம் வந்து ரிங்குக்காக இருக்கட்டும், டைம் வந்து டிஸ்குக்காக இருக்கட்டும், டைம் வந்து ஹாலோஸ்பியராக இருக்கட்டும், டைம் வந்து சாலிஸ்பியராக இருக்கட்டும், ஆல் ஆர் ரீச்சிங் சேம் டைம் if it is smooth inclined surface. It is smooth inclined surface. Sir, for rolling friction is required. Yes, Sanjay. Yes, friction is required. Yes. Clear appa? Clear students? Andres, புரிஞ்சுது சார்? அப்போ ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வருது ரிலீஸ் பண்றீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷனுக்கு போயிட்டு வரணும், நீங்க டிராவல் பண்ணணும். அதுவே ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்மூத்ல ரஃப்ல ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்க்கு தாவிடணும். புரியுதா இல்லையா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ அப்போ நீங்க ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க, ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க, ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகேங்களாப்பா? ஓகேங்களா? ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே சப்போஸ் ஐ எம் அஸ்யூமிங், அப்போ கண்டிப்பாக ஃபிக்ஷன் இருக்காது, லோவர் ஆக போகுதுப்பா. ஐ எம் அஸ்யூமிங் பியூர் ரோலிங், ஐ எம் அஸ்யூமிங் பியூர் ரோலிங். ஓகே, ஓகேப்பா. ஸோ இப்போ ரஃப் கண்டிப்பாக ரோல் ஆக போகுது, ஒன்று தெரிய போகுது. சரிங்களாப்பா? இப்போ நம்ம ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், பியூர் ரோலிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இது டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி இருக்கும், ரொட்டேஷன் வெலாசிட்டி இருக்கு. எப்படி இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டி, இவன் இந்த ஒமேகாவை எவன்டா கொடுத்தான், அவன் தான்டா ஃப்ரிக்ஷன். சரியா இல்லையா? ஓகேவா? ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அதான் இப்போ முடிச்சிடுறேங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம்னா ஓகேங்களாப்பா? ஸோ நமக்கு இந்த பாயிண்டாப்பா. ஸோ இதில் நார்மல் ஃபோர்ஸ் வந்துடும், இங்கே எம்ஜி சைன் டீட்டா வந்துடும், எம்ஜி சைன் டீட்டா வந்துடும், இங்கே எம்ஜி காஸ் டீட்டா வந்துடும். என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மூவ் ஆகி வந்துட்டு இருக்காப்புல, என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா கைனடிக் ஃப்ரிக்ஷனாப்பா, என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்?
ஸோ மேலேருந்து ரோல் ஆகிட்டு வராப்புல. ஸோ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? மேலேருந்து ரோல் ஆகிட்டு வராப்புல ஃப்ரிக்ஷனால. ஸோ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது. கைனடிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது. பத்தியால் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ட்ராப் இருக்கு. ஏன்னா பியூர் ரோலிங்க்கு மீனிங் என்ன சார்? சார் பியூர் ரோலிங்கோட மீனிங் என்ன சார்? ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் சார். ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் சார். சார் வித் ஸ்லைடு ஆகலைன்னா என்ன ஃப்ரிக்ஷன் சார் இருக்கும்? சார் ஸ்லைடு ஆகக்கூடாதுன்னா என்ன ஃப்ரிக்ஷன் சார் இருக்கணும்? ஸ்லைடு ஆகக்கூடாதுன்னா என்ன ஃப்ரிக்ஷன் சார் இருக்கணும்? சொல்லியிருக்கோமா இல்லையா? வித்தவுட் ஸ்லைடிங்னா உனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். இது எங்கேயும் படிப்பீங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டேர்னிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு அனுப்புனாலே சர்க்குலர் மோஷன், டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து டேர்ன் ஆகுது. அப்படி அந்த கார் வந்து இப்படி டேர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த கார் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா ஸ்கிட் ஆகக்கூடாது. அப்படி ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும்னா அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, திரும்பும் போது கார் மூவ் ஆகுது இல்லை, அப்போ அது கைனடிக் ஃப்ரிக்ஷன். அந்த கார் வெளியில ஸ்கிட் ஆக விடாம தடுத்து வச்சிருக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும். ஹியர் ஆல்சோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஹியர் ஆல்சோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியரா? ஸோ அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் நெசசரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை கொடுக்குது. இட் ஆல்சோ ஸ்டாட்டிக். பியூர் ரோலிங்னு சொல்லிட்டா பியூர் ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல ரெண்டு இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம். ஓகேப்பா? ஐம் டேக்கிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த இடத்துல இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். parallel to surface வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேப்பா? ஸோ இது வந்து நமக்கு ரேடியஸ் அப்பா, இது வந்து ரேடியஸ் 6, இது ஒரு ரேடியஸ் 6 ரிங்குக்கு சொல்கிறப்பா. சரிங்க, ஏதோ ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ நீங்கள் டார்க் பார்க்குறீங்க. இப்போ நெட் டார்க் எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறீங்க. நெட் டார்க் எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இதோட டார்க் என்னவாயிடும்? இதோட டார்க்கு 0 ஆகிடும். இதோட டார்க்கும் 0 ஆகிடும் சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து. அப்படிதான், ஏன்னா அந்த பாயிண்ட்லேயே பாஸ் ஆகுது. இதோட டார்க்கும் 0 ஆகிடும். ஆனால் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ட்ரா பண்ணுவோம்ப்பா. ஸோ ஃப்ரிக்ஷனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது. ஓகேங்களாப்பா? லைன் ஆஃப் ஆக்ஷன் இது இந்த பாயிண்டை பொறுத்து தான் பார்க்குறோம். ஸோ நான் சொல்லியிருக்கேன் லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டு எங்கேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா, ஓகேவா, எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இது நமக்கு 6. இது வந்து ரேடியஸ் நமக்கு 6. மூக்கு ரூலை யூஸ் பண்ணால் இந்த டைரக்ஷன் வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். புரியுதாப்பா? ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 6. அப்போ டார்க் வந்து நாட் ஈக்குவல் 0. அப்போ ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். ஸோ அதுலேயும் என்ன ரோலிங் மோஷன் நம்ம அசியூம் பண்ணியிருப்போம்னா பியூர் ரோலிங்னா வித்தவுட் ஸ்லைடிங். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ பார்த்துக்கங்க. இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். டுமாரோ மார்னிங் யூ ஹேவ் கிளாஸ். ஓகே, மோஸ்ட்லி அதில் முடிச்சிடலாம் கிளாஸு. இல்லை அப்படியும் போனால் சண்டே, மேக்ஸிமம் சண்டேக்குள்ள முடிஞ்சிடும்ப்பா. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி. ஸோ கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.